Students, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11 ஓட ஜென்ரல் மேத்ஸ் சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.4ல கொஸ்டின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு கண்டிஷன் இருக்குது. ஒன் ரூட் இஸ் டபுள் த அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ரூட் கொடுக்கல அவங்க. ஷோ தட் கேவோட வேல்யூ 2 இல்லைனா -25 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது அவங்க கொடுத்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இது a minus b the whole square ஃபார்முலா மாதிரி இருக்கிறதால a square that is x square minus 2ab 2 into x into 1 2x plus b square அதாவது 1 square 1 equal to இது எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே காப்பி பண்ணிடலாம். இப்போது இது ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறதுக்காக k உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். k into x square k x square k into minus 2x minus 2kx plus k into 1k 5x இப்படி வரப்போ minus 5x ஆகிடும், minus 7 இப்படி வரப்போ plus 7 ஆகிடும், equal to 0. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஒன்றே தான் இருக்குது, அதை காப்பி பண்ணிக்கோங்க. பட் எக்ஸ் டேர்ம் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இதில் மைனஸ் எக்ஸை காமனாக எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் 2x ப்ளஸ் 5 இருக்கும். ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், k plus 7 equal to 0. இப்போது அவங்க ரூட்ஸ் வந்து ஒரு கண்டிஷனோடு தான் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒன் ரூட் வந்து டபுள் த அதர். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, சப்போஸ் நான் ஒரு ரூட்டை ஆல்ஃபா அப்படின்னு எடுத்தேன்னா இன்னொரு ரூட் எப்படி இருக்கும், டபுள் த ஆல்ஃபாவாக இருக்கும். அதனால் 2 into ஆல்ஃபாவாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது சம் கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா. இது கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, மைனஸ் b by a. இது ரெண்டும் ஆட் ஆச்சுன்னா 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா 3 ஆல்ஃபா ஆகிடும், இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b இங்கே ஆல்ரெடி மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் 2k ப்ளஸ் 5 டிவைடட் பை a வந்துட்டு k. இப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2k ப்ளஸ் 5 by k. அப்போ இதிலேருந்து ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 3 இந்த பக்கமாக டிவைடில் போயிடுச்சுன்னா 2k ப்ளஸ் 5 by 3k. இது ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சம்மிலேருந்து சம்வாட் எனக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறேன். தட் இஸ் ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா. இது கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா c by a. இது ரெண்டும் மல்டிப்ளை ஆச்சுன்னா 2 ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே c வந்து என்னது k ப்ளஸ் 7 டிவைடட் பை a வந்துட்டு k. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இப்போது ஆல்ஃபாவோட வேல்யூவை எடுத்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். தட் இஸ் சப்ஸ்டியூட்டிங் 1 in 2. அப்போ 2 into ஆல்ஃபா பதிலாக நம்ம இங்கே கண்டுபிடிச்ச 2k ப்ளஸ் 5 by 3k. பட் இங்கே ஸ்கொயர் இருக்குன்றனால த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு k ப்ளஸ் 7 by k. ஸோ 2 into இது a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் 2kவை ஸ்கொயர் பண்ணோம்னா 4k ஸ்கொயர் ப்ளஸ் 2 into a into b 2 into 2k into 5 2 2s are 4 4 5s are 20 20k ப்ளஸ் b ஸ்கொயர் வந்துட்டு 5 ஸ்கொயர் 25 டிவைடட் பை 3kவை ஸ்கொயர் பண்ணோம்னா 9k ஸ்கொயர் ஈக்குவல் டு k ப்ளஸ் 7 by k. இப்போது ஈக்குவல் டூவில் இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற ஒரு கேவை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போது இந்த 2ஓட உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2 4s are 8k ஸ்கொயர் ப்ளஸ் 2 into 20 40k ப்ளஸ் 2 into 25 50 ஈக்குவல் டு, இங்கே ஒரு 9k இருக்குது. இந்த 9k அங்கே போய் மல்டிப்ளை ஆச்சுன்னா 9k into k 9k ஸ்கொயர் ப்ளஸ் 9k into 7 63k. இப்போ எல்லாமே ஒரே பக்கமாக அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 9k ஸ்கொயர் 8k ஸ்கொயர் அப்படி போச்சுன்னா மைனஸ் 8k ஸ்கொயர் ப்ளஸ் 63k ப்ளஸ் 40k மைனஸ் 40k ஆகிடும், ப்ளஸ் 50 மைனஸ் 50 ஆகிடும், ஈக்குவல் டு 0. 9 மைனஸ் 8 1k ஸ்கொயர் ப்ளஸ் 63k மைனஸ் 40k 23k மைனஸ் 50 ஈக்குவல் டு 0. இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக கிடச்சிருக்கு. நம்ம வந்து k வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதனால ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா -50
இதை ஸ்ப்ளிட் பண்ணோன்னா -2 × 25. அப்போது இதோட சம் என்ன ஆகிடும், உங்களுக்கு 23ன்னு கிடச்சிரும். ஸோ ஒன்று வந்து k + 25, இன்னொன்று வந்து k - 2. therefore k takes the value 2 or -25. இந்த k வேல்யூ தான் அவங்க ப்ரூவ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. தேங்க்யூ சில்ட்ரன்.